ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காக தான் ஒரு நிமிஷம் நின்று கேட்டுட்டு போன்னு சொன்னேன். நான் சொல்றதை கேட்டு கண்டிப்பாக நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கத்தான் போகிறாய். ஆமேன் செல்லவே. நீண்ட நாளாக நீ எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை தான் இப்போது வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்து அதை பற்றிய நல்ல செய்தியை உன்னிடம் சேர்க்க வந்திருக்கேன். தேனுக்காக பூக்கள் மீது உட்காரும் பட்டாம்பூச்சி போல சில உறவுகள் தேவைக்காக மட்டுமே உன்கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டு வேலை முடிஞ்சதும் இப்போ பறந்து போயிட்டாங்களா? வருந்தாதே. அப்படிதான் இந்த உலகத்தில் சில மனிதர்கள் இருப்பாங்க. ஆனா நீ அப்படி தேவைக்காக யாரையும் தேடி போகாம எல்லார் மீதும் உண்மையாகவே அன்பும் பாசமும் அக்கறையும் கொண்ட நல்ல பிள்ளையாக இருக்க. இப்படி எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற உனக்கு சில பேர் குழி தோண்டும் விதமாகவும் கீழே தள்ளிவிட்டு கவுக்கும் விதமாகவும் பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே நினைச்சு வருத்தப்படாத. எல்லாத்தையும் சரி செஞ்சு உன்னை மேம்படுத்தி உன் வாழ்க்கையில ஜெயிக்க வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. நீ எதிலுமே அதிக எதிர்பார்ப்பு இல்லாம யாரையும் எதுக்காகவும் எதிர்பார்க்காம உனக்கான வேலைகளையெல்லாம் நீயே செஞ்சுக்கிறது தான் உனக்கு நிம்மதியை தருவதாக இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஒரு அவசரத்துக்கு நீ யார்கிட்டையாவது போய் கையேந்தி கடன் கேட்கும் போதுதான் ஒவ்வொருத்தர் சொல்ற பதிலும் உன்னை தலை சுத்த வைக்கும். ஆமீன் செல்லவே. நீ எல்லார்கிட்டையும் நல்லா பேசுற வரைக்கும் எல்லாரும் சிரிச்சு சிரிச்சு நல்லா பேசுவாங்க. அன்பும் பாசமும் இருக்கிற மாதிரி பொங்கி கவழிவார்கள். ஆனா ஒரு அவசரத்துக்கு காசு கடன்னு கேட்டு போனினா ஏதோ உன்னை அவமதிப்பது போலவும் நீ என்னவோ பெரிய தப்பு செஞ்சது போலவும் உன்னை அலட்சியமாகத்தான் இந்த உலகம் நினைக்கும். உன் மேலே இருக்கிற மதிப்பு மரியாதையும் கூட அவர்கள் மனசை விட்டு போய்விடும் என் செல்லமே. அதனால தான் உனக்கு எது வேணும்னாலும் என்கிட்ட வந்து கேளு. இந்த சுயநலம் பிடித்த உலகத்தில் எந்த மனிதரையும் எதை கேட்டும் நீ போகக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். உனக்கு ஒருத்தரை பிடிக்கலைன்னா அமைதியாக அவர்களை விட்டு விலகி நின்றுடு. தேவையில்லாமல் உனக்கு அவங்கள பிடிக்குன்றது போல போலியாக நடித்து யாரையும் ஏமாற்றக்கூடாது என் செல்லமே. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, உன்னை சுற்றி இருக்கிறவங்கள ஒரு சிலர் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உன்னை பிடிக்கலைனாலும் உன் மூலமாக என்னைக்காவது ஏதாவது ஒரு காரியம் ஆகுன்ற எண்ணத்தோட உன்கிட்ட சிரித்து பேசிக்கிட்டு உன் மேலே அன்பு இருக்கிறது போல போலியாக பொய்யா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவரிடத்தில் வெறுப்பை வைத்து கொண்டு அவர்களிடம் விருப்பமாக இருப்பதை போல பேசுவதை விட பிடிக்கலன்னு முகத்துக்கு நேராக சொல்லிட்டு விலகி நிற்கிறதே மேலானது. உன் மனசை தேத்திக்கோ. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன்றதை நம்பி காத்திருந்தீனா யாரையும் நீ தேடி போகாத அளவுக்கு எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன். உன் மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கிறது எனக்கு தெரியும். இப்போது உன் மனம் உறுத்தும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு ஏமாற்றத்தை கொடுத்த மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சு நீ எதிர்பார்த்ததையெல்லாம் நானே உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். மற்றவங்க பார்வைக்கு உன்னை தப்பானவனா தெரியலாம், தவறானவனா காட்டலாம். ஆனால் நீ யாருங்கிறது உன் மனசாட்சிக்கு தெரியுமல்லவா? ஒருபோதும் யாரிடமும் பொய்யாக நடிக்காதே. எப்போவுமே உண்மையா நேர்மையா இருக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேண்டும். நீயும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நேர்மையாக துணிவோடு கூடிய தைரியமான பிள்ளையாக இரு. என் முகத்தை பார்க்கும்போதே உன் மனசுல இருக்க சோகமெல்லாம் குறைவது போல உனக்கு தோன்றும். உனக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த சாயப்பாவின் ஆலயத்துக்கு வந்துட்டு போ. நான் உன் மனசுல இருக்க அத்தனை கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உன்னை சிறப்பாக ஜெயிச்சு வாழ வைப்பேன். எப்போவுமே உன் பேரை சொல்லி உன்னை அறிமுகம் செய்வதை விட நீ செஞ்ச நல்ல செயலை சொல்லி அறிமுகம் செய்து கொள். அப்படி நீ செய்த நல்ல செயல்களை நீ மற்றவர்களிடம் சொல்லும்போது இந்த உலகமே ஒருபோதும் உன்னை மறக்காது. அப்படி நீ சொல்லி காட்டுற அளவுக்கு நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக நீயும் இருக்கணுமே செல்லமே. இதுவரைக்கும் நிறைய சிக்கல் சோதனை வேதனைன்னு அனுபவிச்ச நீ இப்போது எல்லா கஷ்டங்களிலிருந்தும் விடுதலை பெறப்போகிறாய். இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை மேம்படுத்தி உனக்கான நல்லதையெல்லாம் செய்ய போகிறேன். உன்னை பார்த்து ஏளனமாக பேசுகிறவங்க கிட்டையும் உன்னை பார்த்து அலட்சியமாக நினைக்கிறவங்க சிரிக்கிறவங்க கிட்டையும் போய் நான் சொல்கிறத சொல்லு. வாழ்க்கை இன்னும் எனக்கு முடியலை, இப்போதைக்கு நான் தடுமாறிக்கிட்டு இருக்கனே தவிர
ஒருபோதும் தடமாறி போக மாட்டேன். கூடிய சீக்கிரம் என்னுடைய முயற்சியின் காரணமாக நான் வெற்றி பெற்றத, இந்த உலக வாழ்க்கையை ஜெயிச்சு வாழ்றத, உங்களை விட நல்ல நிலைமையில வாழ்றத நீங்க பார்க்க தான் போறீங்கன்னு தைரியமாக சொல்லிவிடு என் செல்லமே. யாரும் உன்னை ஏளனமாக பேசவும் எகத்தாளமாக பார்க்கும்படியும் இந்த சாயப்பா ஒருபோதும் பொறுக்க மாட்டேன். எப்பவுமே உன்னை நேசிக்கக்கூடிய முதலாளாக நீ தான் இருக்கணும். நீ யாரையும் காயப்படுத்தணும்னு நினைக்காத. நீ நேர்மையாக இரு. வாழ்க்கையில தினமும் ஏதாவது ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டே இரு. உன் எதிர்காலத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த நிகழ்காலத்தை நீ நல்லபடியாக வாழும்போது எதிர்காலம் தானாகவே மாறிவிடும். யாராவது உன்னை மதிக்கல, உனக்கு மரியாதை கொடுக்கலனா அதுக்காக நீ வருத்தப்பட வேண்டாம். உன்னை அவங்க மதிக்கிற அளவுக்கு அவர்கள் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை என் செல்லமே. உன்னுடைய சுய உழைப்பாலையும் சுய முயற்சியாலையும் நீ வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட அற்ப குணமுள்ள மனிதர்கள் உனக்கு மரியாதை கொடுக்கணுன்ற எந்த தேவையும் இல்லை. உனக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு. அதை இவங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதைவிட நல்ல மனிதர்கள் நல்ல முறையில் உனக்கு மதிப்பும் மரியாதையும் செய்து உன்னை போற்றி புகழும்படி கூடிய சீக்கிரம் நான் செஞ்சு காட்டுறேன். எந்த ஒரு வேலையையும் நினைச்சாலும் செய்யணும்னு நினைச்ச ஆர்வப்பட்டாலும் அதை உடனே நீ செய்ய மாட்டேங்கிற. அதனாலேயே பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்காம தாமதமாயிட்டு இருக்கு. அதனால தான் இப்போது கூட இதை உடனே கேளுன்னு சொன்னேன். இப்போது இந்த சாயப்பாவின் வார்த்தைகளை கேட்க வந்துவிட்ட உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். என் அன்பு பிள்ளையான நீ உற்சாகமா சுறுசுறுப்பா புத்துணர்ச்சியோட இருக்கிறத பார்க்கணுன்னு தான் நான் ஆசைப்படுறேன். நீ உற்சாகமா இருக்கும்போது தானே உன் வேலையில் உன் திறமைகளை வெளிப்படுத்த முடியும். புதுசு புதுசா முயற்சிகள் செய்கிற உன் வாழ்வில் இனி எப்போதும் வெற்றி கிடைக்கும்படியும் அந்த வெற்றி நிரந்தரமா நிலையானதாக உன் வாழ்வில் இருக்கும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். இனிமே உன் மனசுல எந்த கவலைகளையும் தூக்கி சுமக்காம எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உனக்கு பிடிச்ச வேலைகளை உற்சாகமாக செய்யி. நீ இருக்கிற இடத்துல சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சாலே உன் மனசை உன்னால நேர்மையாக நல்லபடியாக சிந்திக்க வைக்க முடியும். இந்த சாயப்பா என் பேச்சை கேட்டு உன்னுடைய மனசை துணிவாக தைரியமானதாக மாற்றிக்கோ. உன் மனசை காயப்படுத்தும் விதத்தில் மற்றவங்க நடந்துக்கிறாங்களே பேசுகிறாங்களே நினச்சி வருத்தப்படாத. உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காதவங்க மட்டும்தான் உன்னை காயப்படுத்துவாங்க. யார் உன்னை காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் கூட நீ ஒருபோதும் வருந்தாதே. அப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்து அமைதியாக விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது. மன அமைதியை இழந்து நிற்கும் உன்னை பார்க்க வந்ததே நான் உனக்கு துணையாக இருந்து நல்லதை செய்கிறேன்னு சொல்றதுக்காக தான். நிச்சயமா நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழும்படி உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் முடிச்சு கொடுத்துட்றேன். இனிமே நீ எந்த விதத்திலும் கஷ்டப்படாத அளவிற்கு நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுறேன். பல எதிர்ப்புகளுக்கு இடையில, பல பிரச்சனைகளுக்கு இடையில, பல சிக்கல்களுக்கு இடையில் உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருப்பேங்கிறத தெரிஞ்சுக்கோ.